Hi friends, வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சௌச்சோ வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். பொரியல் கூட்டு போர் அடிக்கும் போது இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்களேன். இது வந்து மட்டன் வறுவல் மாதிரி இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். சௌச்சோ வறுவலுக்கு சௌச்சோவை தோலெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சதுரமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 2 பத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூவோட ஒரு இதழ், மிளகு, சோம்பு, ஒரு பூண்டு பல். சௌச்சோவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவை கூட குறைச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். சௌச்சோ வறுவல் பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகும் சோம்பும் நம்ம போட்டு தாளிச்சிருவோம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குறைவாக வேகணும்லாம் இல்லை, நார்மலாக போட்டு ஒரு 2-3 செகண்ட் வந்த பிறகு நம்ம சௌச்சோவை ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உப்பு நமக்கு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 2 செகண்ட் வந்து அந்த எண்ணெயிலேயே அது வதங்கட்டும். இப்போது 2 செகண்ட் ஆச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளும் மல்லிப்பொடியும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்குவோம். சௌச்சோ வந்து 3/4 பங்கு அளவு வேகணும். இதிலேயே நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும். அந்த சௌச்சோ வேகட்டும். மூடி வச்சு குக் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். அந்த தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். இப்போ சௌச்சோ வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடித்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம விட்டுருவோம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். சௌச்சோ வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் தேங்காவை அதிகப்படுத்தி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவியாக டைப்பில் கிடைக்கும். சௌச்சோ வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.